இன்னும் பூங்குளத்து தெரு வீதிக்கு போகவும் தன்னுடைய வீட்டை பார்க்கவும் ஆசை உண்டாகும். காலை நேரத்தில் கோவில் பிரகாரத்தில் உள்ள பவளமல்லி மரத்தின் அடியில் புஷ்ப பாவாடை விரித்திருக்குமே, அதை போய் இப்போதே பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் பொங்கிக் கொண்டு கிளம்பும். இவ்வளவு ஆவல்களையும் அடக்கி கொண்டு முத்தையன் பொறுமையுடன் இருப்பதை சாத்தியம் செய்தவள் கல்யாணிதான். அவள் மட்டும் தினம் ஒரு தடவை வந்து கொண்டிராவிட்டால் அவனால் இங்கு இத்தனை நாள் இருந்திருக்கவே முடியாது. ஆயிற்று, இன்னும் கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் கல்யாணி வந்து விடுவாள் என்ற நினைப்பில் அவனுக்கு காலை நேரமெல்லாம் போய்விடும். அவளும் தானுமாய் கப்பலில் பிரயாணம் செய்ய போவதையும் மலாய் நாட்டிலே ஆனந்தமாய் வாழ்க்கை நடத்தப் போவதையும் பற்றி மனோராஜ்யம் செய்வதில் மாலை நேரத்தின் பெரும் பகுதியை கழிப்பான். அன்று முத்தையன் மரக்கிளைகளின் இடைவெளி வழியாக ஆகாயத்து சூரியன் வந்திருக்கும் இடத்தை பார்த்துவிட்டு கல்யாணி வருவதற்கு இன்னும் 2 நாழிகை பிடிக்கும் என்று எண்ணமிட்டான். அவள் வரும்போது தான் எங்கேயாவது ஒளிந்து கொண்டு அவள் என்ன செய்கிறாள் என்று வேடிக்கை பார்க்கலாமா என்பதாக ஒரு யோசனை அவன் மனத்தில் தோன்றிற்று. அப்படி நான் ஒளிந்து கொண்டால் அவள் பயத்துடன் அப்புறம் இப்புறம் கண்களை சுழற்றி பார்ப்பாள் அல்லவா? அவளுடைய புருவங்கள் நெரித்து வளையும் அல்லவா? அந்த தோற்றம் எவ்வளவு அழகாயிருக்கும் என்று அவன் எண்ணமிட்டு கொண்டிருக்கும் போதே சலசலவென்று செடிகள் அலையும் சப்தம் கேட்டு திடுக்கிட்டு சப்தம் வந்த திசையை நோக்கினான். அவனுக்கு எதிரே தலை முதல் கால் வரை கோஷா அங்கி தரித்த உருவம் ஒன்று வரவே ஒரு கண நேரம் அவன் பதறிப்போனான். சட்டென்று கீழே பக்கத்தில் கிடந்த ரிவால்வரை எடுத்துக்கொண்டு துள்ளி எழுந்தான். யார் அது என்று அதட்டிய குரலில் கேட்டு கைத்துப்பாக்கியை நீட்டி பிடித்தான். கோஷா அங்கியின் உள்ளிருந்து கிண்கிணி சப்திப்பது போன்ற சிரிப்பு சப்தம் கேட்டது. அடுத்த நிமிஷம் அங்கே எடுத்தெறியப்பட உள்ளிருந்து திவ்ய சௌந்தரியம் பொருந்திய மோகன ஸ்திரீ உருவம் ஒன்று வெளிப்பட்டது. நீதானா கமலபதி? ஒரு நிமிஷத்தில் என்னை இப்படி மிரட்டி விட்டாயே, நிஜமாகவே பயந்து போனேன் என்றான் முத்தையன். ஆம், அந்த கோஷா ஸ்திரீ உண்மையில் பெண் உருவத்தில் இருந்த கமலபதிதான். கொள்ளிடக்கரை பிரதேசத்தில் முத்தையனை பிடிப்பதற்கு பலமான போலீஸ் ஏற்பாடுகள் நடக்கின்றன என்பதை அறிந்து இம்மாதிரி வேஷத்தில் வந்தால்தான் சந்தேகம் ஏற்படாமல் அவனை பார்க்க முடியும் என்று தீர்மானித்துதான் அவன் அப்படி பெண் வேஷம் தரித்து கோஷாவாக மாறி இங்கே வந்தது. அபிராமியிடம் அன்று நான் தான் சத்தாரம் என்று அவன் சொன்னபோது வந்த யோசனை அவன் மனதில் உதயமாயிற்று. ஐயோ, துரதிர்ஷ்டவசமாக அவனுக்கு பெண் வேஷம் எவ்வளவு நன்றாய் பழித்தல்லவா இருந்துவிட்டது. நாடகத்தில் அவனை பார்த்திருக்கும் நாமே ஒரு நிமிஷம் மயங்கி போய்விட்டோம் என்றால் பேதை கல்யாணி என்ன கண்டாள்? அவனை ஒரு இளமங்கை என்றே அவள் கருதிவிட்டதில் வியப்பில்லை அல்லவா? ஆஹா, அதனுடைய பலன்தான் எவ்வளவு விபரீதமாய் போய்விட்டது. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.